எபிசோடு 1. ஒரு மனுஷனோட அடிப்படை தேவையில ரொம்பவே முக்கியமான ஒண்ணு தூக்கம். படுத்ததுமே தூக்கம் வர்றதெல்லாம் ஒரு வரம்னு சொல்ற அளவுக்கு இப்ப உலகம் மாறிடுச்சு. ஏன்னா இப்போ பாதி பேரோட ரொம்ப பெரிய பிரச்சனையே தூக்கமாதான் இருக்கு. தூக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நாள் ஃபுல்லா ரொம்ப டயர்ட் ஆகுற அளவுக்கு வேலை பார்த்தாலும் நைட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கிற மாதிரி நாம ஃபீல் பண்ணுவோம். டயர்டா இருந்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் நல்லா வரும். தூங்கி எந்திரிச்சா ஒரு புது உற்சாகம் நமக்கு கிடைக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம உடம்பும் மனசும் தூங்குறப்ப என்ன மாதிரியான நிலைக்கு போகுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்படி நாம புரிஞ்சுக்கிறப்போ நம்மளுடைய நல் வாழ்க்கைக்கும் நம்மளோட செயல்பாட்டுக்கும் தூக்கம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத நாம உணர்வு பூர்வமா உணர முடியும். உங்க தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு. நிலையான தூக்க அட்டவணைய உருவாக்குறதுல ஆரம்பிச்சு அத உங்க வாழ்க்கையில வழக்கமா கொண்டு வர்றது வரைக்கும் உங்க அன்றாட வாழ்க்கையில ஈஸியா நுழையக்கூடிய சில உதவி குறிப்பை இப்போ நாம பார்க்கலாம். முதல்ல தூங்குறதுக்கு தகுந்த சூழலை உருவாக்கணும். ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் சத்தம் கேட்டா கூட தூக்கமே வராது. சில பேருக்கு வெளிச்சம் இருந்தா தூக்கம் வராது. இன்னும் சில பேருக்கு இருட்டா இருந்தா தூக்கம் வராது. அதனால முதல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான இடம் இருந்தா தூங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்க தூக்கத்தை கெடுக்கிற விஷயங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதுலயும் குறிப்பா தூங்க போறதுக்கு முன்னாடி மனசை எப்படி லேசா வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சும்மா கண்ணை மூடிட்டு படுத்திருந்தா மட்டும் அது தூங்குறதோட சேராது இல்லையா? ரிலாக்ஸா இருக்கிறப்பதான் நம்மளால நிம்மதியா தூங்க முடியும். அடுத்து மனசு ரிலாக்ஸா இருக்கிறப்போ உங்க உடம்பும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். காலையில புத்துணர்ச்சியா இருக்கிறத தாண்டி நல்ல ரெஸ்ட் எடுக்கிறப்போ நம்ம மனசும் நம்ம உடம்பும் ஆரோக்கியமா ஃபீல் பண்ணும். குறிப்பா நம்ம அறிவாற்றல் சிறப்பா இருக்கும். அதாவது உங்களால தெளிவா யோசிக்க முடியும், ரொம்ப தெளிவா பேச முடியும். தூக்கம் இல்லாதப்போ உங்களுடைய நினைவாற்றல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே நல்ல தூக்கம் உங்க நினைவாற்றலை பலப்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய கற்பனை திறனையும் அதிகப்படுத்தும். நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பல நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு சில தப்பான முடிவுகளை நாம எடுத்துறோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் கூட தூக்கம் ஒரு காரணமா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுக்கும் தூக்கம் ஒரு முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு மருந்து சாப்பிட்டுட்டு தூங்குனாதான் அது ஒழுங்கா வேலையே செய்யும். அதனாலதான் மாத்திரை சாப்பிட்டா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது தூங்கணும்னு டாக்டர் சொல்றாங்க. நம்மளோட ஒட்டுமொத்த ஆயுளையுமே நிர்ணயிக்கிற சக்தி தூக்கத்துக்கு இருக்கு. அடுத்து நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நம்மளோட நல் வாழ்வுக்கும் தூக்கம் எவ்வளவு முக்கியங்கிறத பார்க்கலாம். ஏன்னா தூக்கங்கிறது செயலற்ற நிலை மட்டும் கிடையாது. நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் நல் வாழ்க்கைக்கும் முக்கியமான செயலோட ஒரு செயல்முறை. ரொம்ப நாளா தூங்காம இருக்கிறதோட விளைவா பல நாள்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அறிவாற்றல் குறைபாடு, மனநல கோளாறு மாதிரியான சில விஷயங்கள் கூட வர வாய்ப்பு இருக்கு. போதுமான தூக்கம் இல்லாம இருந்தா என்னெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு தூக்கத்தோட அவசியம் இன்னும் ஆழமா புரியும். இப்போ பல பேர் தூங்குறதே கிடையாது. அதுலயும் இப்பெல்லாம் வீட்டுக்கு ஒருத்தர் விடிய விடிய ஸ்மார்ட் போனை பாத்துக்கிட்டு தூங்காம தான் உட்கார்ந்துருக்காங்க. யாரும் சரியா தூங்குறதே இல்ல. ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது ஒரு 6-8 மணி நேரம் உறக்கம் அவசியம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி நீங்க தூங்காதப்ப உங்க மூளையில இருந்து உங்க இதயம் வரைக்கும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா தூங்கல அப்படின்னா உங்களால புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கவே முடியாது. ஏன்னா கவனம் இல்லாம நம்மளால எதையுமே கத்துக்க முடியாது. ஒரு நாள் முழுக்க நீங்க தூங்கல அப்படின்னா உங்களுடைய மூளை தூக்கத்துக்காக மட்டும்தான் போராடும், ஏங்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏதாவது செய்ய ட்ரை பண்ணாலும் அதுல உங்களால முழு மனசா கவனம் செலுத்த முடியாது. தூக்கத்துக்கு பின்னாடி உடல் ரீதியான மாற்றங்கள் மட்டும் இல்ல, மன ரீதியான மாற்றங்களும் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாராலையும் நைட்டு 9 மணிக்கு படுத்து காலையில 4 மணிக்கு எந்திக்க முடியாது. சில பேருக்கு வேலை முடியவே நைட்டு 10 மணி ஆகும். இன்னும் சில பேருக்கு நைட்டு தான் வேலையே இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான வழக்கத்தை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல பார்க்கணும்.
அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கா, இல்ல அந்த வழக்கத்தை இன்னும் கொஞ்சம் மாத்தணுமான்னு முதல்ல உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அது சரியா இல்லைன்னு உங்களுக்கு தோணினா கண்டிப்பா அதை மாத்த ட்ரை பண்ணணும். இன்னும் தூக்கத்தை பத்தி நிறைய விஷயங்களை விளக்கமா அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க.